சந்தையில் புதுசாக ப்ராடக்ட் அறிமுகமாகிற மாதிரி மோசடிகளும் தினுசா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பப்ளிக் தான் உஷாராக இருக்கணும். சென்னை கீழ்கட்டள பகுதியை சேர்ந்தவர் ரத்ன ராஜராஜன். மகாகவி பாரதி பாடின மாதிரி சொந்தமாக நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டுறது தான் இவரோட லட்சியம். இதுக்காக லேண்ட் புரோக்கர்ஸை அப்ரோச் பண்ணியிருக்காரு ராஜராஜன். அதில் ஒரு புரோக்கர் கௌரிவாக்கம் பக்கத்தில் 2625 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. சரின்னு அவர் சொன்ன இடத்துக்கு போய் லேண்டை பார்த்துருக்காரு. ஏரியா பிடிச்சு போக பழனியப்பா நகரில் இருந்த அந்த லேண்டையே ஃபிக்ஸ் பண்ணாரு ராஜராஜன். அடுத்த கட்டமாக லேண்ட் ஓனர் யாருன்னு விசாரிச்சப்பதான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிற மோகன்னு புரோக்கர் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. அவரை மீட் பண்ணப்ப பணமுடையால தான் லேண்டு விற்கிறதாவும், ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக அந்த லேண்டோட அசல் டாக்குமெண்ட் ஃபைனான்சியர் சுப்பிரமணியன்கிறவர்கிட்ட அடமானம் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. தவிர 1,60,00,000 லேண்டு விற்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறதா ராஜராஜன் கிட்ட சொன்னார் மோகன். சரின்னு ஃபைனான்சியர் சுப்பிரமணியனை போய் பார்த்தப்ப அடமான பத்திரம் சேலையூர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறதாவும், அதை ரத்து செஞ்சு டாக்குமெண்ட்டை திருப்ப 1 கோடி ரூபாய் ஹாட் கேஷாகவும் 10 லட்சத்தை செக்காகவும் தரணும்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சம்மதிச்ச ராஜராஜன் அவங்க கேட்ட மாதிரி 1 கோடி ரூபாயை ஹாட் கேஷாக கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் ராஜராஜனுக்கு ஆழமான டவுட்டை வரவழைச்சிருக்கு. ஆரம்பத்தில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ராஜராஜனை வர சொன்ன மோகன் அடமான பத்திரத்தை ரத்து செய்கிற அதிகாரி வரல, அதனால் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் விவகாரத்தை அடுத்த நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி பல முறை அலகழிச்சிருக்காரு. இதனால் அதிருப்தியும் அதிர்ச்சியும் அடைஞ்ச ராஜராஜன் தான் கொடுத்த 1 கோடி ரூபாயை திரும்ப தரணும்னு மோகனை பார்த்து கேட்டிருக்காரு. ஆனால் பணம் ஃபைனான்சியர் கிட்ட இருக்கிறதா சொல்லி மறுபடியும் ராஜராஜனை அலைய விட்டுருக்காரு. பொறுத்து பார்த்து டென்ஷனான ராஜராஜன் ஃபைனலாக இதை பற்றி போலீஸ்கிட்ட புகார் கொடுக்க, அப்போ தான் அந்த லேண்டோட உண்மையான ஓனரே மோகன் இல்லைங்கிற உண்மை அம்பலமாச்சு. ஆனந்தவள்ளிங்கிறவங்களோட லேண்டு தங்களோட பேரில் இருக்கிற மாதிரி போலியான டாக்குமெண்ட்ஸை தயாரித்து அதை மோசடியாக விற்க அவங்க ட்ரை பண்ணி இருக்கிறதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துச்சு. ஸோ 1 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி மோசடி செஞ்சது, வேற ஒருத்தரோட லேண்டுக்கு போலியான டாக்குமெண்ட்ஸை தயாரித்ததுன்னு அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ண தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் இந்த மோசடியில் ஈடுபட்டதா மோகன், அதுக்கு உடந்தையாக இருந்ததா சுப்பிரமணியன், கிருஷ்ணசாமின்னு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு இடம் வாங்கணும்னா வில்லங்கம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குற முயற்சியை கைவிடுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லைன்னா பண இழப்பு மட்டும் இல்லை, மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டி வரும். கட்டுப்பாடு இல்லாமல் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிச்சுன்னா ஊரையே அழிச்சிடும். மனசும் அப்படித்தான், கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டா விபரீதம்தான். ஸோ கண்ட்ரோலாக இருங்க. இது குற்றமே.